கழுத்து கீழ ட்ரிம்மர் போகுதுடா பார்த்து வெட்டிக்கிட்டு ஆயிராம. ட்ரிம்மர் தானே, சரி சரி பாப்போம். என்ன காலெல்லாம் பிடிச்சி வாயில கட்டி வச்சிட்டீங்க, நெகத்த வெட்டுறதுக்கா? எனக்கு பயமா இருக்குண்ணா. நல்ல குளு குளுன்னு இருக்கு, சீக்கிரம் தேய்ச்சி விடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க. வணக்கம் நண்பர்களே! நம்மளோட இடத்துக்கு இன்னைக்கு ஒரு பொமரேரியன் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இவங்க பெட் பேரன்ட்ஸ் வந்து இவங்க எதுக்காக ட்ரிம் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, அங்கங்க டிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதே சமயம் வந்து ஹேர் ஃபாலும் கொஞ்சம் நெறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது சீசனல் ஹேர் ஃபாலா இருந்தாலும் அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசனுக்காக வந்து நம்ம ஃபுல்லா ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னொன்னு வந்து டிக்ஸ் இருக்கு, அங்கங்க இருக்குன்னு சொன்னாங்க. பட் எவ்வளோ இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்காகவேனாலும் நம்ம ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்த மாரி தெரிஞ்சாரு. ஆனா ஆ அந்த ஒரே இடத்திலேயே தான் இருந்தாரே ஒழிய, பதட்டமா இங்கிட்டு, அங்கிட்டு ஓடல. ஏன்னா நெறைய டாக்ஸ் வந்து பதட்டமா இங்கிட்டு, அங்கிட்டு ஓடுவாங்க. பட் இவர் வந்து அதே இடத்திலேயே தான் இருந்தாரு. என்னடா நம்ம மேல இருந்து ஏதோ பர்ரா விழுதே, ஏதோ விழுதே அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு சின்ன பதட்டம் மட்டும் தான் இருந்தது. கழுத்து கீழ, தலை பின்னாடி இந்த போர்ஷன்ல எல்லாம் ட்ரிம்மர் கொண்டு போம்போது, அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா டீல் பண்ணாரு. எனக்கே ஆச்சரியம். ஏன்னா நெறைய பொமரேரியன்ஸ் இல்ல மத்த ஷிட்ஜூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரும்போது ஒரு நல்ல ஏஜ் 1 இயர் 2 இயர்ஸ் ஓல்டுலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரும்போதே இந்த ட்ரிம்மர் சவுண்டுக்கு பயப்படும். பட் இவர் வந்து பயப்படவே இல்ல. நீங்க பார்த்தா தெரியும். நான் காதெல்லாம் பிடிச்சு ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் காதெல்லாம் பிடிச்சு ட்ரிம் பண்றேன். அவர் வந்து நீங்க என்னனாலும் பண்ணுங்கப்பா. நான் பேசாம இருக்கேன் அப்படிங்கிற மாரி இருந்தாரு. கழுத்து கீழயும் ட்ரிம் பண்ணும்போதும் எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஸோ இது என்னன்னா ஒரு நல்ல மெச்சூர்டு மைண்ட்ன்னே சொல்லலாம். ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அவங்க நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நெயில் கட் பண்ணும்போது மட்டும் தான் ரொம்ப பயந்தாரு. ஸோ அதுக்கு மட்டும் நான் மசில் போட்டேன். ஏன்னா, அது வந்து நெறைய டாக்ஸுக்கு வந்து அன்ஈசியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த பாதம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் நெறைய டாக்ஸுக்கு. ஸோ அந்த இடத்துல நெயில கட் பண்ணும்போது அவங்க அன்ஈசியா ஃபீல் பண்ணாங்க. நீங்க பார்த்தா தெரியும். 2, 3 தடவ என்னைய தட்டி விட்டாங்க. இது எல்லாமே பண்ணாரு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் குளிப்பாட்டலாம் வச்சாச்சு. குளிப்பாட்டும்போது பார்த்தீங்கன்னா, தலையில தண்ணி பட்டா மட்டும் தான் உடம்ப ஆட்டுவாரு. கழுத்து கீழலாம் ஃபுல்லா இது நெனச்சோம் அப்டின்னா, ஒண்ணுமே பண்ணல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஷாம்பூலாம் போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா தலைக்கு மேல லைட்டா ஒரு ஷாம்பு ஒரு சொட்டு விழுந்துறக்கூடாது. உடனே உடம்பு உலுப்பி எல்லாத்தையும் வெளியேத்தி விட்டுருவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து தலையில நான் ஷாம்பு போடாம, கையில ஷாம்பு எடுத்து அப்படியே தடவி குடுத்து, அந்த மாரி கிளீன் பண்ண வேண்டியதா இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா பிரஷிங் பண்ணி, அவர நல்லா குளிப்பாட்டியாச்சு. ஏன் டெயில்ல கொஞ்சோண்டு ஃபர் விட்டுருக்கேன் அப்டின்னா, இவருக்கு வந்து வால் வந்து சுருட்ட வால் மாரி இருக்கும். ஸோ, அதனால அந்த இடத்துல ஃபர் வைக்கல அப்டின்னா, அசிங்கமா தெரியும். அதனால லைட்டா ஃபர் வச்சு, நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. ப்ளோ ட்ரையர் போடும்போது சார் ரொம்பவே பயந்துட்டாரு. இங்கிட்டு, அங்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் காய்ஸ். பாய்.